முதல்ல கனவு தோட்டத்துல 3 கேள்விகள்ங்க. அந்த 3 கேள்விகள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது. அதுக்கு வந்து நம்ம பதில் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என்ன தோட்டம் முழுக்க கல்லா கொட்டி வச்சிருக்கீங்க? தோட்டம்னா அழகா மணலா சூப்பரா தானே இருக்கணும், ஒரே கல்லும் கருங்கல் அப்படி இப்படி கிடைக்கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து நிறைய கல் நான் ஏன் கொட்டினேன்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாசமும் இங்க அதிகப்படியான மழை பெய்யுங்க. அப்ப வந்து நான் செடிகளை வச்சதுனால சின்ன சின்ன கண்ணா இருந்தது எல்லாம். அப்பவே தண்ணி தேங்கி தேங்கி நின்று கருவேப்பிலை, முருங்கை மரம்லாம் அழுகி இறந்து போச்சு. ஸோ மற்ற செடியாவது பொழைச்சு நம்ம காப்பாத்தி கொண்டு வரணும்ல. இப்ப பாருங்க, இந்த வாழை மரம் எவ்வளவு உயரமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வேர் விட்டு தலைஞ்சி சூப்பரா வரணும் அப்படிங்கிறதுக்காக ரஃபீஸை கொண்டு வந்து நான் தேங்கி நின்ன தண்ணி மேல போட்டேன்னா, ஸோ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வடிய ஆரம்பிச்சது. ஸோ அதனாலதான் அந்த கருங்கல், அந்த கல்லுங்கள் எல்லாம் நான் வந்து செங்கல் இந்த மாதிரி ரஃபீஸை கொட்டி வச்சேன். ஸோ இப்போ வந்து அந்த கல்லெல்லாம் நான் சுத்தமா எடுத்துட்டேன். பாருங்க, இப்போ பார்க்கவே சூப்பரா இருக்கு. வரப்போற நவம்பர் மழையில திருப்பியும் தண்ணி தேங்கி நின்று திருப்பி உங்க செடி அழுகாதா அப்படின்னா, இல்லைங்க இதுல ரொம்ப பெருசாயிடுச்சு. ஸோ அந்த மழையை தாங்கி நிக்கிற அளவுக்கு இதுக்கு வேர்களும் வந்துருச்சு. இன்னொரு லாரி மண் வந்து நான் கொட்டி அதை சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.